பிரைஸ் தி லார்ட். இந்த புதிய நாளை காண செய்த ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாம் ஒரு வசனம் பார்ப்போம். அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் இன்றைக்கு பார்ப்போம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, ஏசப்பா இன்றைக்கு அநேகம் பேரை பார்த்து கேட்குறாங்க, தாமதிக்கிறது என்ன என்று கேட்குறாங்க. ஏன்னா கர்த்தருடைய நாள் ஏசப்பாவோட வருகை எப்பொழுது வரும் என்று அறியாத இந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம். இங்கே பாருங்க, அதனால ஏசப்பாவோட வருகை வருகிறதற்கு முன்பதாக நம்ம ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று ஏசப்பா சொல்றாங்க. ஞானஸ்தானம் ஏன் எடுக்கணும்னா, இங்கே பாருங்க, நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதற்கான ஒரு பாசு தான் ஞானஸ்தானம். நம்ம பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று கொண்டிருக்கிறோமா என்கிறதற்கான ஒரு அடையாளம் தான் இந்த ஞானஸ்தானம். இந்த ஞானஸ்தானத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஏசப்பா சொல்றாங்க. அதை தாமதிக்காம சீக்கிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஏசப்பா சொல்றாங்க. ஏன்னா கர்த்தருடைய நாள் எப்போ வரும் என்று நம்ம அறியாத ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. நினையாத நாளிகையில திருடன் வருகிறது போல வருவேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால ஏசப்பாவோட வருகை இப்போ கூட இருக்கலாம். சீக்கிரமாக நம்ம ஞானஸ்தானத்தை எடுத்து நம்ம பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று ஏசப்பா சொல்றாங்க. இங்க பாருங்க, ஞானஸ்தானம் என்கிறது நம்ம சின்ன குழந்தையில அறியாத பருவத்தில் எடுத்ததெல்லாம் ஞானஸ்தானம் கிடையாது. ஞானஸ்தானம் என்கிறது என்னன்னா, கர்த்தரை தேவமாக ஏற்றுக்கொண்டு அவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன். இங்க பாருங்க, அவர் மாத்திரம்தான் துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர் என்று முழு மனதோடு ஏசப்பாவை விசுவாசித்து நம்முடைய பாவத்தை கழுவுகிறது தான் ஞானஸ்தானம். இங்க பாருங்க, பாவத்தை கழுவுனக்கு பிறகு ஏசப்பாவுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு பாவத்தையும் செய்யாதபடி ஏசப்பாவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று ஏசப்பா சொல்றாங்க. அதனால ஞானஸ்தானத்தை சீக்கிரமாக எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகப்படுவோம். பிரைஸ் தி லார்ட்.